விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார் ரெண்டு பக்கத்துக்கும், அது உறுதி. அவர் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கால்குலேஷன் எல்லாரும் போட்டு பார்த்து கருத்து கணிப்பு சொல்லி கூட்டணி பலத்தெல்லாம் நம்பி என்ன அரித்மேட்டிக் கால்குலேஷன் சொன்னாலும் இந்த முறை நான் 93லேருந்து இருக்கிறேன் பத்திரிகையாளராக. எந்த பத்திரிகையாளராலும் எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டாலும் எந்த கருத்து கணிப்பாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் என்பது யாரும் வரையறை செய்யவே முடியாது. இதுவரை இதுக்கு முன்னாடி நிறைய கணித்திருப்போம். நாங்களாம் கூட சில சர்வே பண்ணியிருக்கிறோம், நம்பர்ஸ்லாம் கூட கூட குறைய சொல்லியிருக்கோம். இந்த முறை ஏன் யாராலும் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நான் உறுதியாக சொல்கிறேன்னா விஜய். காரணம், இதற்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி உதாரணங்கள். புதிய கட்சிகள் நாங்கள் எவ்வளோ எங்கள் பர்சன்டேஜ் காட்டியிருக்கோம், காட்ட போகிறோம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போது இந்த இளம் தலைமுறைக்கு அரசியல்னா என்ன, தமிழ்நாடுடைய மண் சார்ந்து நலன் சார்ந்து இந்த உரிமை சார்ந்து என்ன பிரச்சனைகளை அணுகுகிறோம், இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதாவது படித்தவர்கள் படிக்காதவர்கள் இந்த கூட்டத்தை தாண்டி ஒரு சினிமா கவர்ச்சி இது மேலோங்கி இருக்கிறது. அது ஒரே ஒரு காரணம் தான் இன்றைக்கி விஜய் ஒரு ஸ்பாய்லர், வேறு ஒன்றுமே கிடையாது. திமுக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் இன்றைக்கி 5000 ரூபா கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க. பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாங்க, அது மறைவதற்குள் ஒரு 5000 இதோடு நீக்க போதா? கிடையாது. இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் மார்ச் 1 தேர்தல் அறிவிப்பு வருதுன்னா அதுக்கு முன்னாடியே இன்னொரு அறிவிப்பு கூட வரலாம். மேபி நான் கெஸ் பண்ணுறேன், தெரியாது. ஆளுங்கட்சி அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கான்னு கேட்காதீங்க. இதெல்லாம் ஓட்டுக்கான ஒரு வாங்குவதற்கான முயற்சி, அவ்வளோதான். காரணம், விஜய் யார் ஓட்டு வாங்க போகிறார் அவர் சொன்ன கேள்விதான். ஆனால் என்ன சொன்னாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவங்களோட ஓட் பேங்க் மாறவே மாறாது.